ரீசெண்டாக சென்னை கிண்டியிலிருந்து பல்லாவரத்துக்கு போயிருந்தோம். லோக்கல் ட்ரெயினில் போயிருந்தோம். கிண்டி ரயில்வே ஸ்டேஷனில் ஏகப்பட்ட க்ரௌடாக இருந்தது. இந்த அளவுக்கு க்ரௌட் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் சைட்லேயும் வீக்கெண்ட்லேயும் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி வீக் டேஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ க்ரௌட் இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது. நிறைய ட்ரெயின் வரும்போதே ரஷ்ஷாக வந்துக்கிட்டே இருந்தது. சரி, இந்த க்ரௌடில் வந்து ஸ்பீட் டெஸ்ட்டை போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருந்தோம். 4Gலேயும் 5Gலேயும் எவ்வளோ ஸ்பீட் டெஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 4Gயில் வந்து திணறுது அப்படின்னே கூட சொல்லலாம். 5Gலேயும் திணறுச்சு. இதில் இருந்தாலும் 4Gயில் அப்லோட் மேலே பிங்கே வரல. ஸ்பீடு வரலங்கிறது செகண்டு, அப்லோட் மேலே லோட் பிங்கே வரவே இல்லை. 5Gயில் ஏதோ ஒரு 5, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தது. நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாவே அந்த நெட்வொர்க் வந்து காரணமே இல்லாமல் பல ரீசன்னால் வந்து அந்த நெட்வொர்க் வந்து தடுமாறும். ஒரு இடத்துல வந்து எதர்ச்சியாக கூட்டம் கூறதுனால பல பேர் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் லோட் பேலன்ஸ் பத்தாது. அந்த இடத்துல பேண்ட்வித் அந்தளவுக்கு டவர்க்கு எஃபிஷியன்ஸாக கொடுத்துருக்க மாட்டாங்க. சடனாக கூடினதுனால இது எல்லாமே வந்து நம்ம ஸ்பீடை அஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று.